அந்த வீட்டோட ஓனர் அனிதா. அந்த வீட்டில் குணால் அப்படிங்கிற பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அனிதா என்ன பண்ணுறாங்கன்னா, குணாலை கூப்பிட்டு, என்னோட முழங்கால் ரெண்டுமே ரொம்பவே வலியா இருக்கு, நீ மசாஜ் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த வீட்டோட எஜமானியா அனிதா இருக்கிறதுனால அவங்க கேட்டதுக்கு முடியாதுன்னு குணாலால சொல்ல முடியல. எப்படியுமே இதுக்கும் அவங்க தனியாக பணம் கொடுப்பாங்க. அதனால அவனும் சரின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறமா அனிதாவோட கால்களை நல்லா மசாஜ் செய்யவும் ஆரம்பிக்கிறான். இதனால அனிதாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் கிடைக்குது. ஒரு நாள் ஈவினிங் அனிதா அவனை கூப்பிட்டு, குணால், என்னோட உடம்பு முழுக்க ரொம்பவே வலியா இருக்கு, அதனால நீ என்னோட உடலுக்கு மசாஜ் செஞ்சு விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ மசாஜ் பண்ணா நான் உனக்கு அதுக்கு பதிலாக 2000 ரூபாய் தர்றேன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அப்போ குணாலுக்கு பணம் ரொம்பவே தேவைப்பட்டதுனால அவனால் மறுக்கவே முடியல. ஆனால் அவன் அனிதாவோட ரூமுக்கு போயிட்டு மசாஜ் செய்ய போனப்போ அனிதா சில செயல்களை செய்கிறாங்க. இதனால் அங்கே சூழ்நிலையே மாறுது. குணால் இளைஞனாக இருந்ததுனால அந்த சூழ்நிலையில் அவனால் தன்னை தடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு அனிதாவோட ரூமில் அப்படி என்னதான் நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. ஒசூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் தான் குணாலோட குடும்பம் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே வறுமையோட பிணியில் சிக்கிட்டு இருக்கு. குணாலோட அம்மா ஒரு பணிப்பெண்ணா வேலை பார்க்குறாங்க. அவங்க தன்னோட எஜமானியான அனிதா வீட்டில் சமையல் வேலை செய்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க. குணாலோட அப்பா ஒரு சின்ன கடையில் கூலி வேலை செஞ்சிட்ருக்காரு. குணால் வேலை தேடி அங்கே இங்கேயே அலைஞ்சிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு எந்த வேலையுமே சரியாகவே அமையலை. இதுக்கிடையில் ஒரு நாள் குணாலோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசமாகுது. காய்ச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அவங்களால எழும்பி அவங்களுக்கான வேலையவே செய்ய முடியல. இதனால அவங்க அனிதா வீட்டுக்கும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அடுத்த நாள் அனிதா கிட்ட இருந்து கால் வருது. அதில் குணாலோட அம்மா கிட்ட பேசின அவங்க, ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும் தன்னோட உடல்நிலை பற்றின விஷயமா தன்னோட எஜமானி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட அனிதா, சரி நான் வேற யாரையாவது வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட குணாலோட அம்மா பயந்து போயிட்டு உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, எனக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா, அந்த மாதிரி பண்ணிடாதீங்க, கொஞ்ச நாட்கள்லையே எனக்கு சரியாயிரும், நான் சீக்கிரமாக ஒருத்தரை உங்களோட வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனிதா கிட்ட கெஞ்சுறாங்க. இதை கேட்ட அனிதாவும் கொஞ்சம் இறக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா குணாலோட அம்மா தன்னோட பையனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட மகனையே சில நாட்கள் அனிதா மேடம் வீட்டில் வேலை செய்ய முடியுமா, இல்லைன்னா நம்மளோட துன்பம் இன்னுமுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குணாலும் வீட்டில் சும்மா தான் இருக்கான். அதனால அவன் தன்னோட அம்மா கிட்ட சரி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கப்புறமா குணால் அனிதாவோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். அனிதா அவனை உள்ளே கூப்பிட்டு வேலை பற்றின எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. உனக்கு துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, வீட்டை சுத்தம் செய்ய எல்லா விஷயமும் தெரியுமா? இதுக்கு குணால் மெதுவா ஆமாம் எல்லாமே தெரியும்னு சொல்லி சொல்கிறான். குணால் இப்போ அனிதாவோட வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். உண்மையை சொல்ல போனால் அவனுக்கு வீட்டு வேலை செஞ்சு அதிகமாக அனுபவமே இல்லை. ஆனால் அவனுக்கும் பணம் ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லவும் ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக வேலை எல்லாமே பழகிருச்சு. ஒரு நாள் வேலை முடிச்சதுக்கப்புறமா அனிதா அவன்கிட்ட கேட்டாங்க, குணால் ஒன்று சொல்லு, உனக்கு சமைக்க தெரியுமா? இதுக்கு குணால் கொஞ்சம் தயக்கத்தோடையே, எஜமானி எனக்கு சமைக்கிறதுல அதிக அனுபவம் இல்லை, தோசை சட்னி போன்ற விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். இதை கேட்டதும் அனிதாவோட முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. நானே எவ்வளவு நாள் தான் சமைக்கிறது குணால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு குணால், விரைவாக நானே கற்றுக்குவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், இல்லை அப்படின்னா வேறு யார்கிட்டையாவது சமையல் கற்றுக்கிறதுக்கான வழியையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கப்புறமா தன்னோட அம்மாவான லலிதாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கு லலிதா என்ன சொல்கிறாங்கன்னா, மகனே நீ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம தெருவில் இருக்க நிர்மலா நல்லாவே சமைப்பா, அவளை சமைக்கிறதுக்காக மட்டும் நான் அனுப்பி வைக்கிறேன், நீ அந்த வீட்டில் இருக்க மற்ற வேலையத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டுக்கு நிர்மலா வராங்க. அதனால் இப்போ குணாலுக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பித்தான்.
நிர்மலா சமையல் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாங்க. குணால் காலையிலேயே சீக்கிரமா அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு திரும்புவான். ஏன்னா அவன் நாள் முழுக்க அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் நிர்மலா காலையில் 9 மணிக்கு தான் வருவா. இதுக்கப்புறமா காலை உணவையும் மத்தியான உணவையும் சமைச்சு வச்சுட்டு சில மணி நேரங்களுக்கு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு போயிடுவா. நிர்மலாவும் குணாலும் ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான். நிர்மலா பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. இதனால குணாலுக்கு அவங்களோட துணை ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிர்மலா சமைக்கிறப்போ அவளுக்கு சின்ன சின்ன வேலைகளை உதவிகளை கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பிச்சான். அவங்க கூட ரொம்பவே மகிழ்ச்சியா வேலைகளையும் செஞ்சிட்ருப்பான். நிர்மலா பக்கத்தில் இருக்கிறது குணாலுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிர்மலா அனிதா வீட்டில் இருக்கிற வரைக்கும் குணால் அவளையே சுற்றிட்டு வருவான். ஒரு நாள் குணால் வழக்கம் போல அனிதாவோட வீட்டு வேலைகளுக்கு போனான். நிர்மலாவும் வந்திருந்தா. ஆனால் அன்னைக்கு அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அவள் ரொம்பவே சீக்கிரமாக சமைச்சிட்டு போயிட்டா. இதுக்கப்புறமா குணால் பாத்திரங்களையும் மற்ற வேலைகளையும் முடித்தான். குணால் தன்னோட வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அனிதா குணாலை கூப்பிட்டு, குணால், இன்னைக்கு எனக்கு முழங்கால்லாம் ரொம்பவே வலியாக இருக்குது, கொஞ்சம் மசாஜ் செஞ்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குணால் கொஞ்சம் தயங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அனிதாவுக்கு சேவை செய்கிறது அவனோட வேலை. அதிலிருந்து தான் அவனுக்கு வருமானமும் கிடைக்குது. அதனால அவன் தன்னோட குரலை சரி செஞ்சுக்கிட்டு, சரி எஜமானி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறமா மசாஜ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டு ஆயில் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து அனிதாவோட பக்கத்தில் குணால் உட்கார்றான். அந்த டைமில் அனிதா சேலை கட்டியிருந்ததுனால முழங்கால் வரைக்கும் மசாஜ் பண்ணுறதுக்காக தன்னோட சேலையை கொஞ்சம் மேலே தூக்கி அவங்க காட்டுறாங்க. இதுக்கப்புறமா குணால் தன்னோட உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அவங்களோட முழங்காலில் தேய்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் மெதுவாக மசாஜ் செய்யவும் ஆரம்பிக்கிறான். குணால் அவங்களோட காலில் மசாஜ் பண்ணும்போது அனிதா ரொம்பவே ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வலியெல்லாம் நீ மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனிதாவோட முகத்தில் ஒரு நிம்மதியும் தெரியுது. ஒருவேளை அவளோட வலி உண்மையிலேயே குறைஞ்சிருக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அனிதா, போதும் குணால், இப்போ சரியாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா குணால் எண்ணெய் பாட்டில் திரும்பவும் வச்சுட்டு மற்ற ரூமுக்கு போயிட்டு உட்கார்றான். மாலை ஒரு 6 மணி ஆகுது. அதனால் அவன் திரும்பவும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அனிதாவுக்கு இரவு உணவு கொடுக்குறான். இரவு சாப்பிட்டதுக்கப்புறம் அனிதா திரும்பவும் குணாலை கூப்பிட்டு, எண்ணெய் கொண்டு வந்து என்னோட கால்களை மசாஜ் செய். நீ மதியானம் செஞ்சது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்போ குணாலுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு ஒரு வித சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் எஜமானியோட பேச்சை மறுக்கிறதுக்கு அவனால் முடியலை. அதனால குணால் திரும்பவும் அனிதாவோட ரூமுக்கு போகிறான். அப்போ அனிதா கட்டிலில் உட்காந்துருக்காங்க. தலையணையை முதுகில் வச்சுக்கிட்டு ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க லேசாக சிரிச்சுக்கிட்டே, குணால், இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா குணால் முதல்ல லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு, அது ரொம்பவே பிரகாசமாக இருக்குது, கண்ணு கூசுது அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க. இதை கேட்டு குணால் எழும்பி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்களோட பக்கத்தில் வந்து உட்கார்றான். உள்ளங்கையில் எண்ணெயை எடுத்துக்கிட்டு அவங்களோட முழங்கால மெதுவாக மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போது அனிதா, குணால், உன் கைகளில் உண்மையிலேயே ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்குது, தினமும் உன்னால் எனக்கு மசாஜ் செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் குணால் அதை அமைதியாக தன்னோட வேலைன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கான். இதுக்கப்புறமா அனிதா மற்ற காலையும் மசாஜ் செய்ய சொல்கிறாங்க. அதனால குணால் அவங்க மற்ற காலிலையும் எண்ணெய் தடவி மெதுவாக மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போது அனிதாவோட சேலை அவங்கள முழங்கால் வரைக்கும் மேலே இருக்குது. ரூமில் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்ததாலும் குணாலுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு வேற வழி இல்லை. அப்போது அனிதா தன்னோட சேலையை இன்னும் மேலே இழுக்கிறாங்க. அப்போது குணாலோட கவனம் அவங்களோட உடலை நோக்கி போகுது. அப்போ அவனுக்கும் அனிதாவுக்கும் இந்த நடத்தை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவனால் எதுவுமே பேச முடியல. இப்போ மசாஜ் செய்கிறப்போ அனிதாவோட வாயிலிருந்து விசித்திரமான ஒலிகள் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த குணால் அவனோட மசாஜை ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சுட்டு, எஜமானி, இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா அவனை பார்த்து ஒரு விசித்திரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குணால், சரி எஜமானி, நான் இப்போ கிளம்புறேன். இவ்வளவு சொல்லிட்டு அவன் வேகமாக எழும்பி அங்கேருந்து போயிட்டான். வீட்டுக்கு போனது குணால் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லணும்னு நினச்சான். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே அவங்க அம்மாவும் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அமைதியாக இருக்கவும் முடிவு பண்ணான். அடுத்த நாள் அவன் திரும்பவும் அனிதாவோட வீட்டுக்கு வேலைக்கு போகிறான்.
அப்போ நிர்மலாவும் அங்க இருக்கா. அவ சமையலறையில சமைச்சிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அனிதா தன்னோட ரூம்ல இருந்ததுனால குணால் நிர்மலா கிட்ட போயிட்டு, நிர்மலா, நான் உன்கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும்னு சொல்றான். இதை கேட்டதும் நிர்மலா லேசா சிரிச்சுக்கிட்டே, சொல்லு குணால், என்ன விஷயம், என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு குணால் கொஞ்சம் தயங்கி தயங்கி தனக்கு தானே முணுமுணுக்கவும் ஆரம்பிக்கிறான். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நிர்மலா நட்போட, அட குணால், நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, அதனால வெளிப்படையா சொல்லுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட குணாலுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படுது. அதனால அவன் நிர்மலா கிட்ட அனிதாவோட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். மசாஜ், அவளது உடல் மொழி மற்றும் விசித்திரமான ஒலிகள். நிர்மலாவும் அவன் பேச்சை கவனமா கேட்டுட்டு, குணால், நீ தவறா நினைக்காத. எஜமானி நல்லவங்க, அவங்களோட குணமும் சரியாகத்தான் இருக்கும். அவங்க வயசுல பெரியவங்க. ஒருவேளை வழி காரணமாக தான் உன்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம். அதனால நீ எந்த தவறான எண்ணத்தையும் உன்னோட மனசுல கொண்டு வர வேணாம். அப்போ நிர்மலாவோட வார்த்தைகள் குணாலை தொட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நிர்மலா சமைச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கும் போயிட்டா. ஆனால் குணால் அங்கேயே தங்கிட்டான். அவன் அனிதாவுக்கு உணவு பரிமாறுறான். பாத்திரங்களை கழுவிட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்கார்றான். மத்தியானம் 12 மணி ஆகுது. அப்போ அனிதா திரும்பவும் கூப்பிட்டு, குணால், இங்கே வா. நேத்து நீ ரொம்பவே நல்லா மசாஜ் பண்ண, அதே மாதிரி இன்னைக்கும் செய். என்னோட கால்கள் ரொம்பவே வலிக்குது. அப்போ குணாலோட மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. கால்கள் இவ்வளவு வலிக்குதுன்னா ஏன் மருத்துவர்கிட்ட காட்டக்கூடாது? ஆனா அப்போ இந்த விஷயத்த சொல்றது அவனுக்கு சரியா தோணல. ஏன்னா மறுக்கிறது வேலையை இழக்கிறத குறிக்கும். அவனோட வீட்டோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்ததுனால அவனால அப்படி ஒரு ஆபத்தை எடுக்க முடியல. அதனால அவன் எண்ணெய் பாட்டிலை எடுத்துட்டு வந்து திரும்பவும் அனிதாவோட கால்களை மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ அனிதா தன்னோட சேலையை கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறாங்க. அதனால குணாலோட கவனம் திரும்பாதவாறு அவனோட உடலை நோக்கி போகுது. அனிதாவோட உடல் மொழி அப்போதும் அதே மாதிரி இருந்துச்சு. அவன் மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சில சமயத்தில் விசித்திரமான ஒலிகளையும் எழுப்புறாங்க. இதனால குணாலுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கு. மசாஜ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அனிதா குணாலை தன்னோட பக்கத்தில் கூப்பிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தா, உன்னோட பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னால் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். நீ எனக்கு எவ்வளவு நிம்மதியை கொடுத்துருக்குன்னு தெரியுமா? அதுக்கு பதிலாக இந்த பணம் ஒன்றும் பெருசில்லை, வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு குணால் ரொம்பவே பணிவோட, இல்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது என்னோட கடமை, அதை தான் நான் செஞ்சேன். இதுக்காக நீங்கள் தனியாக பணம்லாம் எனக்கு கொடுக்க வேணான்னு சொல்லி குணால் சொன்னதை கேட்டு அனிதாவோட முகத்தில் சிரிச்சுக்கிட்டே விடாப்பிடியாக அந்த பணத்தை குணாலோட கையில் கொடுக்குறாங்க. அப்போ வீட்டோட நிதி நெருக்கடி காரணமாக குணால் அந்த பணத்தையும் எடுத்துக்கிறான். இதுக்கப்புறமா அனிதா இப்போ தினமும் குணாலை வச்சுக்கிட்டு மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் குணாலுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. குணாலை விட அனிதாவோட வயசு அதிகமாக தான் இருக்கும். அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்க உடுத்தியிருக்கக்கூடிய உடையாகட்டும், அவங்களோட அழகாகட்டும் இன்னுமுமே அதிகமாக தான் இருக்கும். அவங்கள பார்க்குறதுக்கு அழகாகவும் கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் எப்பயுமே இருப்பாங்க. ஒரு நாள் குணால் வழக்கம் போல் அனிதாவோட வீட்டுக்கு வேலைக்கு போகிறான். ஆனால் அன்னைக்கு அனிதா குணாலை கால் மசாஜ் செய்கிறதுக்காக கூப்பிடவே இல்லை. இதனால் குணாலுக்கு ரொம்பவே நிம்மதி ஏற்படுது. இதுக்கப்புறமா ஒருவேளை இப்போ இந்த வேலையிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு குணால் நினச்சிக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட சந்தோஷமான இந்த விஷயத்தை பற்றி நிர்மலா கிட்டேயும் சொல்கிறான். அதுக்கு நிர்மலா சிரிச்சுக்கிட்டே, நல்லது தான், ஒருவேளை இப்போது அவங்களுக்கு கால் வலி சரியாகி இருக்கும், அதனால தான் உன்னை அவங்க கூப்பிடல. அப்போவும் குணாலுக்கு நிர்மலாவோட வார்த்தைகள் சரியாகவே பட்டுச்சு. இதுக்கப்புறம் நிர்மலா தன்னோட சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நிர்மலா போனதுக்கப்புறமா அனிதாவுக்கு குணால் சாப்பாடு எடுத்து வைக்கிறான். சாப்பிட்டதுக்கப்புறமா குணால் கிட்ட டீ கேட்குறாங்க. அதனால் குணால் அவங்களுக்காக டீ தயாரிச்சிட்டு வந்து அவங்களோட ரூம்க்கு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போது அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட உடம்பு முழுக்க வலியாக இருக்குது, அதனால என்னோட முழு உடம்பையும் மசாஜ் செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குணால் திகைச்சே போகிறான். இப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியவே இல்லை. அப்போ அனிதா, இன்னைக்கு நைட்டு நீ இங்கேயே தங்கிரு, நான் சொல்கிறேன், நீ 3 நாட்கள் என் வீட்டிலையே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குணாலுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். இதுக்கு அடுத்ததான் அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னோட வீட்டில் இன்னைக்கு நைட்டு தங்கிரு,
அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 நாட்களுக்கு நீ என்னோட வீட்டிலையே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே குணாலோட அம்மாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பையன் 3 நாளைக்கு என்னோட வீட்டில் தான் இருப்பான். எனக்கு உடல்நிலை காரணமாக சரியில்லை, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 3 நாட்களுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு குணாலோட அம்மாவும் சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட வீட்டோட நிலமை அப்படி இருக்குது. அதிக பணத்தை பற்றி கேட்டதும் அவங்களால மறுக்கவே முடியல. ஃபோனை வச்சதுக்கப்புறமா அனிதா குணால் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு குணால், இந்த 3 நாட்கள் நீ என்னோட வீட்டில் இருக்கிறதுக்காக நான் உனக்கு 10,000 ரூபாய் தர்றேன்னு சொல்கிறாங்க. 10,000 அப்படிங்கிறத கேட்டதுமே குணால் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இவ்வளோ பணத்துக்காக நிச்சயமாக ஒரு சிறப்பான வேலை இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டு 9 மணி ஆகுது. அனிதா அவங்கிட்ட என்ன வேலை செய்ய சொல்லுவாங்கன்னு குணாலோட மனசில் கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு 10 மணி வரைக்கும் அவன் வெளியில் ரூமில் டிவி தான் பார்த்துட்ருக்கான். அப்போ அனிதா அவனை கூப்பிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் குணால் டிவியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறான். அனிதா குணால் கிட்ட, நான் உன்னை 3 நாள் இங்கே தங்க வச்சிருக்கிறது ஏன்னா என்னோட முழு உடம்பையும் நீ மசாஜ் செய்யணும். எனக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது, உன்னோட கைகளில் மாயாஜாலம் இருக்குது, நீ ரொம்பவே நல்லா மசாஜ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பேச்சை கேட்ட குணாலும் ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. அதனால் தன்னோட வீட்டோட வறுமை பணத்தேவை காரணமாக அவனாலையும் இந்த விஷயத்த மறுக்கவே முடியல. இதுக்கப்புறமா அனிதா அவன்கிட்ட எண்ணெய் பாட்டிலை கொண்டு வர சொல்கிறாங்க. குணாலும் கிச்சனுக்கு போயிட்டு எண்ணெய் பாட்டிலை எடுத்துகிட்டு வரான். குணால் கிச்சன்லேருந்து மசாஜ் பண்ணுறதுக்காக எண்ணெய் பாட்டிலை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அனிதா தன்னோட அலமாரியை காட்டி, அந்த அலமாரியை திறந்து ஒரு சிறிய பாட்டில் இருக்கும், அதை எடுன்னு சொல்கிறாங்க. குணாலும் அந்த அலமாரியை திறந்தப்போ அதில் ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. அதில் ஏதோ ஒரு எண்ணெயை ஃபில் பண்ணி இருந்த மாதிரி இருக்குது. அதை எடுத்ததும் அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாட்டிலில் இருக்க எண்ணெயை இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த அறையில் ஒரு விசித்திரமான நறுமணம் வருது. அந்த எண்ணெய் வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. அறையும் புத்துணர்ச்சியோடு இருக்குது. இதுக்கப்புறமா அனிதா குணால் கிட்ட இன்னொரு எண்ணெய் பாட்டிலை கொடுத்து, இப்போ நீ மசாஜ் செய்ய ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் சொன்னதுக்கப்புறமா மசாஜ் பண்ணுறதுக்காக கட்டிலில் அனிதா குப்புறப்படுக்கிறாங்க. இதை பார்த்ததும் குணாலோட சிந்தனை வேறு மாதிரி போகுது. இதெல்லாம் என்ன? இந்த எண்ணெயை தெளிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அப்போது அனிதா, குணால் இப்போ தொடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குணாலும் மெதுவாக அவங்களோட கால்களை மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறான். குணால் ரொம்பவே அசௌகரியமாக உணர ஆரம்பிக்கிறான். ஆனால் குணாலால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் அவன் மசாஜ் செய்கிறதுல ஈடுபடுறான். மசாஜ் செஞ்சு 1 மணி நேரம் ஆகுது. இப்போ அவன் களைச்சு போயிருக்கான். ஏன்னா வியர்வையில் நனைஞ்சிருந்தான். ஆனால் அனிதாவோட சுவாசம் ரொம்பவே வேகமாக இருந்துச்சு. கடைசியாக அனிதா, போதும் குணால், இப்போ நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் குணால் ஒரு முறை அவங்கள பார்க்குறான். அப்போ அனிதாவோட கண்களில் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அவங்க அவனை பார்த்து உதடுகளை கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் குணாலோட மனசில் கேள்விகள் குவிய ஆரம்பிக்குது. அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க? அப்போது அவனுக்கு எதுவுமே புரியலை. இதுக்கப்புறமா அவன் நிம்மதி பெருமூச்சு விடுறான். கையில் இருந்த எண்ணெய் பாட்டிலை அங்கே இருந்த மேசை மேலே வச்சுட்டு, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கு அனிதாவும், சரி நைட்டு நீ பக்கத்து ரூமில் தூங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குணால் ரூம்லேருந்து வெளியே போயிட்டு பக்கத்து ரூமுக்கு போகிறான். ஆனால் இப்போ அவனோட மனசில் ஒரு விசித்திரமான குழப்பம் இருக்குது. அவன் ஏன் திரும்ப திரும்ப அனிதாவோட ரூமை நோக்கி பார்க்குறான் அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை. இப்போ அவனோட மனசு ரொம்பவே படபடப்ப ஆரம்பிக்குது. உடலில் ஒரு விசித்திரமான சிலிர்ப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு புதிய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அவனோட லைஃப்பில் நடந்ததே இல்லை. அதனால் அவனோட கால்கள் அறியாமலேயே திரும்பவும் அனிதாவோட ரூமை நோக்கி போகுது. அப்போது அனிதாவோட ரூம் பூட்டப்படாமல் இருக்குது. அதனால் குணால் கதவை திறக்கிறான். அப்போது அனிதா கட்டிலில் படுத்திருக்காங்க. ரூமுக்குள்ளே குணால் வந்ததை பார்த்ததுமே அனிதா சிரிச்சுக்கிட்டே, வந்துட்டியா, உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. குணாலும் எதுவுமே யோசிக்காமல் அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறான். அதுக்கப்புறமா அனிதா குணாலை தன்னோட பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போது குணாலுக்கு அது ரொம்பவே வித்தியாசமாக தோணுது. மங்கலான வெளிச்சமாக இருக்குது. இதனால் அந்த வெளிச்சத்தில் அனிதா இன்னுமுமே கவர்ச்சியாக தோன்றுறாங்க. அப்போது அனிதா குணாலோட கையை பிடிச்சி தன்னோட தோளில் வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா அவனை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனால் குணால் அமைதியாக இருக்கான்.
இருந்தாலும் அவனோட மனசு இப்போ முழுமையாக விழிச்சிருச்சு. அனிதாவுக்கு ஒரு வேளை அதுவே தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா குணால் எல்லா வரம்புகளையும் மீறி அவன் செய்யக்கூடாத எல்லா விஷயத்தையும் அனிதா கூட செய்கிறான். அன்னைக்கு நைட்டு முழுக்க 2 பேரும் அதே ரூமில் இருக்கிறாங்க. அனிதா விசித்திரமான ஒலிகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. குணால் இளைஞனாக இருக்கிறான். அன்னைக்கு நைட்டு அவனோட ஆண்மை முதன்முறையாக வெளிப்படுது. இது அவனோட முதல் அனுபவம். அதனால் நைட்டு முழுக்க அவனுக்கு தூக்கமே வரலை. அனிதாவும் விழிச்சிருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் என்ன டைமுக்கு 2 பேரும் தூங்குனாங்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. காலையில் 8 மணிக்கு குணால் கண்ணை திறந்தப்போ அனிதா அவனோட பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நடந்ததே இல்லை. எழும்பி பார்த்த குணால் தன்னோட ஆடைகளை பார்த்து பதட்டத்தில் அதை எடுத்து போட்டுக்கிட்டு நேராக குளியலறைக்கு போயிட்டு உடனே குளிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவனோட உடல் நடுங்கிட்டு இருக்கு. கைகளும் கால்களும் நடுங்க ஆரம்பிக்குது. மனசில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. அவன் நிற்காம நேராக தன்னோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட நான் இனி அந்த பொண்ணோட வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவனோட அம்மாவோட முகத்தில் பல கேள்விகள் எழும்புது. உடனே அவங்க, மகனே என்னதான் நடந்துச்சு, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குணால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் தன்னோட தாய்கிட்ட சொல்கிறான். இதை கேட்டதும் அவங்க அம்மா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அவங்களோட கண்களில் ஒரு பதட்டம் இருக்குது. அவங்க தலையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்றாங்க. இதுக்கப்புறமா அவன் நிர்மலாவுக்கு ஃபோன் செய்ய முடிவு பண்ணுறான். நிர்மலா, நான் உன்கிட்ட சில முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறான். இதுக்கு நிர்மலா உடனடியா சரி என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. குணாலும் நிர்மலாவோட வீட்டுக்கு போகிறான். குணால் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்கிறான். முதல்ல நிர்மலா அந்த விஷயத்தை நம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நம்ம எஜமானி நல்லவங்கன்னு நான் சொன்னேன், ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. இதுக்கு குணால், நிர்மலா நான் இதை உங்ககிட்ட மட்டும் சொன்னேன், ஏன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் தயவு செஞ்சு இதை யார்கிட்டேயும் சொல்லிடாத. இதுக்கு நிர்மலா சரின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் குணாலை அமைதிப்படுத்தி சூடாக ஒரு டீ தயாரித்து கொடுக்குறாங்க. நிர்மலாவோட பேசினதுக்கப்புறமா குணாலுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. குணால் தன்னோட வீட்டுக்கு போகிறான். அடுத்த நாள் குணாலோட அம்மா கோவம் இன்னும் அதிகமாகுது. அவங்க நானே அனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு பேச முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க அனிதா வீட்டுக்கு போயிட்டு கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் என்னோட மகன்கிட்ட இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது குணாலோட அம்மாவோட முகமும் குரலும் கடுமையாக இருக்குது. அப்போது அனிதா சோகமான முகத்தோட, நான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன், பல வருஷமாக நான் தனியாக இருக்கேன், அதனால தான் என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறாங்க. இது கூடவே தான் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு குணாலோட அம்மா கிட்ட கைகூப்பி மன்னிப்பும் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, அதை நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அப்போ குணாலோட அம்மா அவங்க வருத்தத்தை கண்டு இன்னமுமே எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்த நாள் அனிதா நிர்மலாவுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. நிர்மலா தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, நீ குணாலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லு, ஏன்னா நான் சொன்னால் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிர்மலாவும் குணாலுக்கு ஃபோன் பண்ணி நீயும் உன்னோட அம்மாவும் அனிதா மேடம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அனிதா அவங்க கிட்ட சில விஷயத்த பேச விரும்புகிறாங்க. குணாலும் அவங்க அம்மாவும் அனிதாவோட வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே அனிதா எல்லார் முன்னாடியும் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு வருத்தமும் தெரிவிக்கிறாங்க. என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன், ஆனால் இப்போது நிர்மலாவை என்னோட மகளாக கருதி அவளை நான் குணாலுக்கு திருமணம் செஞ்சு வைக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. மேலும் என்னோட பேரில் இருக்கக்கூடிய வீடு மற்ற சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் 2 பேரோட பேருக்கும் மாற்றிடுவேன். இதை கேட்டதுமே குணாலுக்கும் குணாலோட அம்மாவுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாகுது. அப்போது குணாலோட அம்மா நிர்மலா கிட்ட, நிர்மலா நீ என்னோட மகனை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கியான்னு கேட்குறாங்க. இதுக்கு நிர்மலா வெக்கத்தோட சம்மதமும் தெரிவிக்கிறாங்க. அனிதா தன்னோட செலவில் குணாலுக்கும் நிர்மலாவுக்கும் வெகு சிறப்பாக கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க. இது கூடவே தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்களோட பேருக்கும் மாற்றுறாங்க. 1 வருஷம் கழித்து அனிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க. அவங்க அடிக்கடி தன்னோட வாழ்க்கையில் இனி அதிக நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை குணாலை பார்த்து அவங்களுக்கு தன்னோட இளமை காலங்கள் நினைவுக்கு வந்திருக்கலாம். அவங்களோட கணவர் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்ததுக்கப்புறம் அவங்களோட மனசு தனிமையில் அலைஞ்சு திரிஞ்சிருக்கு.
ஒருவேளை அதனால தான் அவங்க குணால் மேலே ஈர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனாலுமே அவங்க தன்னோட தவறை உணர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருக்காங்க. அனிதா, குணால், நிர்மலாவோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிச்சு. குணால் வேலைக்காரனாக இருந்த வீடு இப்போ அவனோட சொந்த வீடாக மாறிடுச்சு. இப்போ அனிதா இறந்ததுக்கு அப்புறமா குணாலும் நிர்மலாவும் அவங்க அம்மா அப்பா கூட அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. குணாலோட இந்த வாழ்க்கை ஒரு தவறான விஷயத்தில் ஆரம்பிச்சிருந்தாலுமே அவங்க செஞ்ச தவறை சரியான நேரத்தில் உணர்ந்ததுனால அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான முடிவை நோக்கி போயிருக்கு. மனிதர்கள் தவறு செய்வது சகஜம்தான். ஆனால் உண்மையான மனம் திருந்துதல் அப்படிங்கிறது ஒரு சரியான பாதையை வாழ்க்கையும் அழகாக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு தெரிய வருது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.